ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு செல்லிங் தான். ஆனால் என்ன அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு ஹைப் ஏற்றி விட்டுட்டு எல்லாரையும் உள்ளே ஒரு ஃபஸ்ட்டு மொத்தமாக காலி பண்ணி விட்டானுங்க. செம்ம செல்லிங்கு செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து கண்டினியூஸாக அடிக்க ஆரம்பித்தான். அடிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆல்மோஸ்ட் நம்ம 25,700 சொன்னோம், அது வரைக்குமே வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் கரெக்டாக, அதாவது என்ட்ரி எடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. ஏன்னா 1000 நாஸ்டாக் ஃப்ளாட்டாக தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு டேக்கு 25,700 கீழே உடச்சிச்சு அப்படின்னா 25,500 ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,200 வரைக்கும் கண்டிப்பாக ஃபால் ஆகும். பேட்டர்ன் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து செல் ஆகாமல் ஒரு மாதிரி செல் ஆனால் கூட ஓகே தான். கண்டினியூஸாக செல் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 25,800க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸோ அகைன் வந்து பேட்டர்ன் மாறிடும். ஸோ அது வந்து 26,100 வரைக்குமே போக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 25,800 பிரேக் பண்ணி மேலே பிரேக் பண்ணால், ஆல்ரெடி கீழே வந்துருச்சு, மேலே பிரேக் பண்ணால் 26,100 வரைக்குமே போக சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இப்போதைக்கு ஓகேங்களா, ஒரு குரூசியல் ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்காக வெயிட்டிங்கில் இருக்குது நிஃப்டி. ஸோ ரிலையன்ஸ் சரியா மொதல் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே அதே இடம் தான். ஆனால் என்ன அப்படின்னா அவன் வந்து இன்னும் பேட்டர்ன் ஆக்சுவலி வந்து நிஃப்டி வந்து என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஃபார்மேஷனே முடிக்கல. ஸோ அவனுக்கு வந்து 57,300 உடச்சாதான் பேட்டர்ன் பிரேக் அவுட்டே. உடச்சிச்சுன்னா அதுலேயும் ஹெவி ஃபால் இருக்கும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து உடைக்கல. ஸோ இன்கேஸ் நிஃப்டி உடைச்சாலுமே பேங்க் நிஃப்டி உடைக்காதனால ஸோ மேபி பேட்டர்ன் ரிவர்சல் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறேன் நிஃப்டி. இவன் இன்னும் பேட்டர்ன் ஃபார்மேஷனே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. என்ட்ரி பாயிண்ட் வரைக்குமே வரல. ஸோ என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இவன் இன்னும் வர வேண்டியிருக்கு. ஸோ அதனால் பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும் பேங்கிங்கில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி. ஸோ ஐடி வந்து ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஒரு மாதிரி சைடு வேஸ் தாங்க. அவனெல்லாம் ஒன்றுமே இது பண்ணல. பேட்டர்னும் வரல, ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான். மொதல் பேட்டர்ன் வந்துச்சு, அப்போ ட்ரம்ப் சும்மா இல்லாமல் கெடுத்து விட்டாப்புல. ஸோ அடுத்து ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த ஹை போயிட்டு ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறி இருக்குது, திரும்ப இறங்கியிருக்கு, திரும்ப ஏறி இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இன்னும் அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ட்ரெண்ட் ரிவர்சல் எதுவுமே கிடைக்கல. இதுலேயும் எந்த பேட்டர்னும் இல்லை. 1532 மேலே ரெசிஸ்டண்ட்டு, கீழே வருது அப்படின்னா 1420 சப்போர்ட்டு ரிலையன்ஸுக்கு. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவனும் வந்து ரெசிஸ்டன்ட் போயிட்டு கீழே வந்துட்டு தான் இருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மைனர் சப்போர்ட் ஆனால் 977 சொல்லியிருந்தோம். இப்போ 987 இருக்கான். ஸோ அந்த சப்போர்ட் லெவலை உடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியும் கீழே உடைக்க ஆரம்பிச்சிடும். செல்லிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே பாசிட்டிவ் இருக்குது. நான் செல்லிங்கும் சொல்ல மாட்டேன், பையிங்கும் சொல்ல மாட்டேன். நேற்று நான் வந்து வியாழக்கிழமை சொல்லும்போது செல்லாக சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். செல் ஆயிடுச்சு. இப்போ எதிர சான்ஸ் தான். பிரேக் அவுட் கீழே எடுத்துச்சுன்னா கீழே, மேலே எடுத்துச்சுன்னா மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ரொம்ப ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.